75 ஆண்டு கால விழா கொண்டாடிய ஒரு இயக்கத்தை பாப்பான்னு சொல்றது அட்டென்ஷன் சீக்கிங்கா இல்ல அந்த அளவுக்கு அவர் அந்த திமுக வந்து டேமேஜ் பண்றாரு. அது ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அப்ப திருப்பி இப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து டேமேஜ் பண்ணுவாங்கல்ல, உடனே பாத்தியா என்ன நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்க, என்ன பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னா அதான் எல்லா இடத்துலயும் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். நாளை தீர்ப்புன்னு ஒரு படத்துல இவர் அறிமுகமாகிறாரு. நாளை தீர்ப்பு அறிமுகமாகும் போது யாராவது திமுக எதிர்த்தானா? ரசிகன் படத்துல இவர் வந்து நடனமாடி கொண்டிருந்தார். அப்ப யாராவது எதிர்த்தாங்களா? தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா போட்டு கொண்டிருந்த பொழுது ஏன் அப்படி போடுறீன்னு யாராவது போய் கேட்டாங்களா? யாரும் கண்டுக்கல. நீங்க ஒரு நடிகர் நீங்க போறேன்னு விட்டாங்க. வேண்டாம் சார், திமுகவே இவர் படத்துல திட்டினாரு. 2G காற்றில் ஊழல் அப்படின்னாரு கத்தி படத்துல. அப்போது யாராவது போய் ஏதாவது சண்டை போட்டாங்களா? போய் தொலைஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க தலைவான்னு ஒரு கேப்ஷன் வச்சதுக்கு ஜெயலலிதாமா உங்களை என்ன பாடுபடுத்துச்சு? ரைட். நீங்க வந்து ஜிஎஸ்டியை பத்தி ஒரு படத்துல ஒரே ஒரு டைலாக் வச்சதுக்கு உங்க ஜோசப் விஜயன்ட்டாரு ஹெச் ராஜா எல்லாரும் உங்களை அடிச்சாங்க. அடிச்சப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? என்ன தொட்ட நீ கெட்டேன்னு அன்னைக்கு ஹெச் ராஜாக்கு எதிராக டைலாக் பேசிருக்கணும். அன்னைக்கு ஜெயலலிதாக்கு எதிராக டைலாக் பேசணும். திமுக உங்களை தொடவே இல்லை. சரி, கட்சி ஆரம்பிச்ச பிறகு தொட்டாங்களா? இல்ல. சரி, கரூர்ல 41 செத்தாங்களே, அப்போவாது தொட்டாங்களா? அப்பவும் சிஎம் என்ன சொன்னார்னா, எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதே விரும்ப மாட்டான்னு கடந்து போனாரு. எப்ப தொடுறாங்க? நீ கட்சி ஆரம்பிச்சு வண்டையா டெய்லி திட்டுற திமுகவை. ஸ்டாலினை பார்த்து அங்கிள்ங்கிற, சாருங்கிற, எல்லாரையும் வகை வகையா திட்டுற. நீ வந்து அவ்வளவு பெரிய இயக்கத்தை பாப்பாங்கிற. அப்பவும் அவங்க ஒண்ணு என்ன பதிலுக்கு திட்டுவா செஞ்சாங்க? என்ன சொன்னாங்க? விடுங்க, அது ஒரு அட்டையால செய்யப்பட்ட ஒரு தாஜ்மஹால் மாதிரிங்க, கூட்டம் வரும் பார்ப்பாங்க, அதை பத்தி கவலைப்படாங்க, விட்டு தள்ளுங்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு ஒருத்தர் சொன்ன உடனே ஐயோ என்னைய பத்தி அவதூறு பேசிட்டாரு. இதுவே அவதூறுனா நீ பேசுறதுக்கு எல்லாம் மின்னது அதுக்கு பேரு